السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأقيمنا الصلاة وآتينا الزكاة وأطعنا الله ورسوله صدق الله العليم. கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையால் மாதாந்திர பெண்கள் பயானுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்களுக்கும், வர இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரர்களுக்கும் வருக வருக என்று அன்போடு வரவேற்பவனாக என் வார்த்தையை கூறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஏறக்குறைய இந்த மாதாந்திர பயான் என்பது அல்லாஹுவால் நடத்தப்படுகின்றது. ஓராண்டு கடந்து 2வது ஆண்டு இந்த அமல் தொடர்ந்து நடக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் இந்த மஹல்லாவுக்கு நசீபாக்குவானாக. இம்மாதத்தினுடைய தலைப்பு பெண்களிடத்தில் இருக்க வேண்டிய நன்மையான காரியங்கள் என்ன என்ற தலைப்பில் ஏறக்குறைய ஒரு 40 நிமிடங்கள் 45 நிமிடங்கள் பேச பணிக்கப்பட்டுள்ளேன். இன்ஷா அல்லாஹ் அதற்கு பின்னால் 5 நிமிடம் திக்ரு, அதை ஒட்டி துவா, ஏறக்குறைய 6:15 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சி முடிவடையும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, பெண்களிடத்தில் இருக்க வேண்டிய நன்மையான காரியங்கள் என்ன? இந்த தலைப்பை நீங்கள் கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்புகளை படைத்திருக்கிறான். அப்படி படைத்த அல்லாஹு தஆலா குறிப்பாக அதில் பெண்களை மிக அழகாக படைத்திருக்கிறான். மனிதர்களை அழகாக படைத்திருக்கிறான். அதை காட்டிலும் பெண்களை அழகாக படைத்திருக்கிறான். அழகாக படைக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த பெண்ணுடைய நிறத்துக்கு தக்கவாறு ஒரு நல்ல அழகை அல்லாஹ் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடான பெண்கள் வாழ்கிறார்கள். எல்லா பெண்களும் ஒரு நிறத்தவர்களாக இல்லை. சில பெண்கள் சிகப்பு நிறம் கொண்டவர்களாக, கருப்பு நிறம் கொண்டவர்களாக, அல்லது மாநிறம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு. நமக்கு மத்தியில் வேண்டுமானால் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எல்லோரும் என் பார்வையில் அழகானவர்கள். எந்த பெண்ணும் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், நீ என்னை ஏன் இவ்வளவு சிகப்பாக படைத்தாய், நீ ஏன் என்னை இவ்வளவு கருப்பாக படைத்தாய், நீ ஏன் என்னை ஒரு மாநிறமாக படைத்தாய் என்று எந்த பெண்ணும் அன்றைய முதல் இன்றைய வரைக்கும் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய துவாக்களில் இப்படி வைத்ததாக வரலாறு எங்கும் கிடையாது. உலகத்தில் பிறந்த அத்தனை பெண்களும், அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள், அல்லாஹ் தனக்கு எந்த அழகை தந்தானோ அதுவே பேரழகு என்று நினைத்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் வரவேற்கத்தக்க பண்பும் நல்ல ஒரு குணம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, எந்த பெண்களும், சஹாபிகளிலும் சரி, அதற்கு பின்னால் வந்த தாபியீன்கள், அதற்கு பின்னால் வந்த நல்லோர்கள், அதற்கு பின்னால் வாழக்கூடிய நம்மை போன்ற சராசரி முஸ்லிம்கள் யாரும் அல்லாஹ்விடத்திலே தங்களை ஏன் இப்படி படைத்தா என்று நாம் யாரும் அல்லாஹ்விடத்தில் சண்டையிட்டதில்லை. ஏன் படைப்பது அவனுடைய விருப்பம். ஒரு மனிதனை எப்படி படைக்க வேண்டும் என்று அவன் நாடுகின்றான், அப்படி படைக்கின்றான். லகது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். திட்டமாக மனிதனை நாம் அழகான வடிவத்தில் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன் இதை பேசுகிறான். அந்த அடிப்படையில் யார் இந்த உலகத்தில் தான் எதற்காக அனுப்பப்பட்டோம், தான் எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டோம், தன்னுடைய கடமை இந்த உலகத்தில் என்ன, நான் ஒரு பெண்ணாக நான் இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு இஸ்லாமிய பெண் சிந்திக்க துவங்குகிற பொழுது அந்த பெண்ணிடத்திலே 5 வேளை தொழுகை தொடர்ந்து இருக்கும். தலைப்பு நீங்க நல்லா கவனிக்கணும். இஸ்லாமிய பெண்களிடம் இருக்க வேண்டிய நன்மையான காரியங்கள் என்ன என்ற தலைப்புக்கு சரியான ஒரு பதில் என்னன்னா, ஒரு பெண் இப்படி யோசிக்க துவங்கணும். நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தேன், என்னை ஏன் அல்லாஹ் படைச்சான், என்னுடைய நோக்கம் என்ன. ஒரு குடும்பத்துல ஒரு மகளா பிறந்தேன், இன்னொரு குடும்பத்துல மருமகளா வாழ்றேன், ஒரு காலத்துல ஒரு குடும்ப தலைவியா போறேன், கடைசியில நான் என்னவா ஆகிறேன், எதுக்கு நான் இப்படி இத்தனை பரிணாமங்கள் எடுக்கணும், எப்படி எதற்காக நான் இத்தனை இடங்கள் மாறணும், மகளாக, மருமகளாக, அல்லது மனைவியாக, அல்லது சகோதரியாக, எதற்கு நான் இத்தனை பரிணாமம் எடுக்கணும், இவையினுடைய பின்னணி எனக்கு என்ன நன்மை, இதையெல்லாம் ஒரு பெண் யோசிக்க துவங்கும் பொழுது அந்த பெண்ணிடத்துல அல்லாஹ் உள்ளத்துல போடுவான்,
நீ இந்த உலகத்தில் படைக்கப்பட்டது வமா கலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். திட்டமாக அல்லாஹ் சொல்லுவான், மனிதர்களையும் ஜின்களையும் வணங்குவதற்காக வேண்டி நான் வேற எதற்கும் படைக்கல. நாம கவனிச்சு பார்க்கணும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு மனசாட்சி தொட்டு நாம் பேசுவோம். இஸ்லாமிய மொஹல்லாக்களில் எத்தனை இஸ்லாமிய குடும்பங்களில் தாய்மார்கள், சகோதரிகள் ஐங்கால தொழுகைகளை நேரம் தவறாமல் குடும்ப வேலையும் கவனிச்சுக்கிட்டு கணவனுக்கு உண்டான ஹுதுமத்தையும் செஞ்சுக்கிட்டு ஒரு குடும்பத்தினுடைய பொறுப்பையும் முறையா எடுத்து நடத்திட்டு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் குறை வைக்காம எத்தனை பெண்கள் ஐங்கால தொழுகைகளை இன்றைக்கு தேதி வரைக்கும் நேரம் தவறாமல் தொழுகிறார்கள். மனசாட்சியை தொட்டு நாம் கேட்டோமே ஆனால் அந்த மனசாட்சியை சொல்லும் 100க்கு 15, 20% பெண்கள் மாத்திரமே ஐங்கால தொழுகைகளை தொழுகிறார்கள். பாக்கி 80% பெண்கள் தான் எதற்கு படைத்தோம், தான் எதற்கு இந்த உலகத்திற்கு வந்தோம், தான் எதற்காக அனுப்பப்பட்டோம் என்ற நோக்கத்தை விளங்காததன் காரணத்தினால் தான் எதற்காக வந்தோம் என்ற விளங்காததன் காரணத்தினால் தான் எத்தனையோ பெண்களிடத்தில் இருக்க வேண்டிய நன்மையான காரியங்கள்ல என்னென்ற கேள்விக்கு முதல் பதில் தொழுகை. அந்த தொழுகை இன்றைக்கு நம் பெண்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனிலே அல்லாஹ் பேசுவான், அல்லாஹ் சொல்லுவான், தொழுகையை நிலைநாட்டுங்கள். இஸ்லாமிய ஈமான் கொண்ட பெண்களே, தொழுகையை நிலைநாட்டுங்கள். பெண்களிடத்துல என்ன அமல் இருக்கணும்னு நாம கேள்வி குர்ஆனுக்குள்ள தேடி போனோம். அல்லாஹ் சொல்றான், தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஜகாத்தை கொடுங்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். இப்படி அல்லாஹ் 3ஐ சொல்லி அதே குர்ஆன் ஷரீஃபிலே பெண்களிடத்தில் இருக்க வேண்டிய நன்மையான காரியங்கள் என்ன என்பதை அல்லாஹ் 9 வகையான பட்டியலை பட்டியலிடுகிறான். ஏறக்குறைய 9 அகலாக்குகள், ஒரு பெண்ணிடத்திலே 9 வகையான அகலாக்குகள் இருக்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அதில் முதல் செய்தி, ஒரு பெண்ணிடத்திலே நம்பிக்கை, தவக்கல்து என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்க நல்லா கவனிங்க. 5 வேளை தொழுகிறது, ஒரு குர்ஆனை ஓதுகிறது அல்லது ஏதோ ஒரு தர்மம், இது மாத்திரம் அல்ல நன்மை. ஒரு பெண்ணிடத்திலே சதா எப்போதும் நன்மைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பெண் குடும்பத்தையும் கவனிக்க வேண்டும், அதே நேரத்தில் நன்மையான காரியத்திலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதில் முதல் விஷயம் தவக்கல்து, நம்பிக்கை எப்போதும் இருக்கணும். 2வது அல்லாஹ் சொல்வான், ஒரு பெண்ணிடத்தில் ஈமான்தாரி, ஈமான் கொண்ட பெண்களிடத்தில் கட்டுப்படுதல், இத்தாஅத்து, பணிவு இருக்க வேண்டும். எல்லோருக்கும் கட்டுப்படக்கூடிய அந்த மனப்பான்மை, அந்த அஹ்லாக் ஒரு பெண்ணிடத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். 3வதாக அல்லாஹு தஆலா சொல்லுவான், ஒரு பெண்ணிடத்திலே பொறுமை எப்போதும் இருக்கப்பட வேண்டும். சபரை கையாளுவது ஒரு பெண்ணினுடைய அடிப்படை அஹ்லாக்காக இருக்கிறது. பொதுவாக பெண்கள் இயற்கையாகவே பொறுமையாளியாக இருப்பார்கள். அதிலும் இன்னும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் பணிக்கிறான். 4வது அல்லாஹ் சொல்வான், ஒரு பெண்ணிடத்திலே அடக்குமுறை, நல்ல அடக்கத்துடன், நல்ல அடக்க உடக்கத்துடன் ஒரு பெண் எப்பொழுதும் நடக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்வான், ஒரு பெண் தர்மம் சிந்தனை உடையவளாக இருக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்வான், ஒரு பெண் எப்போதும் மாதத்தில் 13, 14, 15 முக்கியமான சுன்னத்தான நோன்புகள், அதே போன்று ரமலானுடைய நோன்புகள், எல்லா காலங்களிலும் தன்னுடைய அல்லாஹ்விடத்திலே ஒரு ஹாஜத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு நோன்பை நொறுக்கக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்வான், ஒரு பெண் தனது கருப்பை பாதுகாக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். 9வதாக அல்லாஹ் சொல்லுவான், ஒரு பெண் அல்லாஹ்வை அதிகம் திக்ரு செய்யக்கூடியவளாக இருந்தார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். 10வதாக அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா மகத்தான மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா தன் பொருத்தத்தை தருவதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு இஸ்லாமிய பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய நன்மையான காரியங்கள் என்ன என்பதை குர்ஆனிலே தேடுகின்ற பொழுது இந்த 9 வகையான பட்டியல்களை அல்லாஹ் தஆலா பட்டியலிட்டு சொல்வதாக குர்ஆன் ஷரீஃபில் நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்த தாய்மார்களே, நாம் கவனிக்க வேண்டிய செய்தி இந்த 9 பட்டியலுக்கு தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் முதல் விஷயம், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் மனைவி. அன்னை ஹதீஜா நாயகி திருமணம் முடித்து ஏறக்குறைய முதல் கணவரை இழந்து ஒரு விதவியாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். ஒரு விதவியாக வாழக்கூடியவர்கள், ஒரு பெண் விதவியாக வாழ்ந்தால் எப்பேற்பட்ட வழிகளும் எப்பேற்பட்ட சுமைகளும் எப்பேற்பட்ட நெருக்கடியும் இருக்கும் என்பதை
கணவனை இழந்த பெண்களை கேட்டால் சொல்லுவார்கள், அன்றைக்கு அன்னை ஹதிஜா நாயகி கணவனை இழந்தது மாத்திரமல்லாமல் தனக்கு எந்த விதமான ஒரு உறுதுணையான ஆண் துணை இல்லாமல் தனியாக வாழ்ந்தார்கள். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அன்னை ஹதிஜா நாயகி ஒரு செல்வ சீமாட்டியாக வாழ்ந்தார். பெரிய செல்வந்தர்கள். இன்னைக்கு அரபுலகத்துல முதல் பணக்காரி என்று சொன்னால் அன்றைக்கு உள்ள சொத்துக்கு இன்னைக்கு அன்னை ஹதிஜா நாயகி தான் அரபுலகத்துல பெரிய சீமாட்டி. அந்த அவ்வளவு சொத்துக்கு அதிபதி. நீங்க கவனிக்கணும், இந்த வரலாறுல அன்னை ஹதிஜா நாயகி கணவனை இழந்து விட்டதற்கு பின்னால் மறு கணவனை தேர்ந்தெடுப்பதில் தாந்தோடித்தனமாக செயல்படவில்லை. தனக்கு பிடித்தவர்களோடு எந்த சம்பந்தம் இல்லாமல் தனக்கு பிடித்தவரோடு அவர்கள் துணிச்சலாக போகவில்லை. பெருமானாருடைய வணிகத்தில் அவர்கள் நடந்து கொண்ட அந்த நீதத்தை அன்னை ஹதிஜா நாயகி ஒவ்வொன்றாக பின்தொடர்ந்தார்கள். பெருமானாருடைய வியாபார நீதத்தை தொடர்ந்து ஆய்வு செய்தார்கள். பெருமானார் இந்த அளவுக்கு வியாபாரத்தை நீதமாக செய்கிறார்களே, எனவே இவரை நாம் தரம் பிடித்தால் நமது வாழ்க்கையும் நீதமாக போகும், நம் செல்வமும் நியாயமாக செலவு செய்யப்படும் என்று சொல்லி அன்னை ஹதிஜா நாயகி தன் அடிமை பெண்ணிடத்திலே பெருமானாருக்கு தூது அனுப்புகிறார்கள், நபியை திருமணம் முடித்துக் கொள்வதற்காக. அன்னை ஹதிஜா நாயகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்கிறார்கள், திருமணம் முடித்துக் கொள்வதற்காக தூது அனுப்பி பெருமானாரை மணந்தார்கள். நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், பெண்களிடத்தில் இருக்க வேண்டிய நன்மையான காரியங்கள்ல ஒரு பெண் தான் கணவனை இழந்தாலும் சரி, தன் குடும்பத்தை இழந்தாலும் சரி, அல்லது இந்த சமூகத்திலே அல்லாஹ்வை தவிர அனைத்து இழந்தாலும் சரி, நன்மை செய்யக்கூடிய சிந்தனையை மாத்திரம் இழந்துடக்கூடாது. யாரு இருந்தாலும் யாரு இல்லாட்டாலும், நமக்கு யாரு சப்போர்ட் பண்ணாட்டாலும் நமக்கு எப்போதும் நன்மை செய்ய வேண்டும். அந்த நன்மை வெறுமென்ன தொழுக குர்ஆன் ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கிக்காம அது செல்வ ரீதியாகவும் நன்மையா இருக்கணும், நம்மளுடைய குடும்ப ரீதியாகவும் நன்மையா இருக்கணும். எல்லா துறையிலும் ஒரு பெண் சிந்திக்கக்கூடிய பெண்ணாக இருக்கணும் என்று அன்னை ஹதிஜா நாயகியுடைய வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஒரு பெண் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழுகிற பொழுது, எந்த நேரமும் தன்னை நன்மையில ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று சிந்திக்கிற பொழுது அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அந்த பெண்ணுக்கு ஒரு மலக்கை என்ன செய்கிறான், அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு அனுப்புகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி அன்னை ஹதிஜா நாயகி வீட்டிலே சால்னா குழம்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குழம்பு வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள். வந்தவுடன் ஜிப்ரைல் சொன்னார்கள் பெருமானாரிடத்திலே, யா முஹம்மத், உங்கள் மனைவி உங்கள் வீட்டிலே சால்னா குழம்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் மனைவிக்கு அல்லாஹ் தஆலா அவன் புறத்திலிருந்து அவன் சலாம் சொல்லி அனுப்பினான். எனவே முஹம்மத், உங்கள் மனைவிக்கு நீங்கள் அல்லாஹ் சலாம் சொன்னதாக சலாத்தை எத்தி வையுங்கள் என்று அல்லாஹ் ஜிப்ரைலிடம் சலாமை சொல்லி அனுப்புகிறான் என்று சொன்னால், வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் சிந்தனையில பதிவு செய்ய வேண்டும். ஒரு பெண் நான் எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்று சிந்தனையில எண்ணங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நமக்கு சாந்தி என்ற சலாம் நமக்கு கிடைக்கும். அன்னை ஹதிஜா நாயகி அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் இந்த சலாமை அவர்கள் பெறவில்லை. முதல் கணவரோடு வாழும்போது கூட இந்த சலாமை பெறவில்லை. அவர்கள் கணவனை இழந்து பெருமானாரை கரம் பிடித்து நாயகத்தோடு வாழ துவங்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான், ஜிப்ரைல் மூலம் சலாமை தருகிறான் என்று சொன்னால், அன்னை ஹதிஜா சிந்தனையிலே தெளிவாக இருந்தார்கள். தன்னுடைய மிச்ச வாழ்க்கை, தன்னுடைய மீதி வாழ்க்கையை அது சலாமத்தாக நலவாக நன்மையாக கழிக்க வேண்டும் என்ற நினைத்ததின் காரணத்தினால்தான் அல்லாஹே சலாம் சொல்லி அனுப்புகிறான். அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குமா என்று வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் சிந்தனையில கேள்வி எழுப்பினால் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். கண்ணியமிக்க தாய்மார்களே, ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய பெண்களிடத்திலே நன்மைகள் இருக்கிறதா என்று நாம் சற்று ஆய்வு செய்து பார்த்தால், இஸ்லாமிய பெண்களிடத்தில் இன்றைக்கு நன்மை என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேதியில ஒரு பெண்ணிட்ட ஒரு செல்போன் இருந்தாலே போதும், அந்த செல்போனை வச்சுக்கிட்டு அதில் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு யாரிடம் வேண்டுமானாலும் பேசலாம், யாரிடம் வேண்டுமானாலும் சேட்டிங் செய்யலாம், யாரிடம் வேண்டுமானாலும் எந்த விஷயங்களை பரப்பி கொள்ளலாம் என்று ஒரு இஸ்லாமிய பெண் இன்றைக்கு ஒரு செல்போனை மாத்திரமே வைத்துக்கொண்டு எந்த நேரமும் நன்மையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு பெண் தீமையில ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.
கண்ணிமிக்க தாய்மார்களே, இன்றைக்கு நாம் கவனித்து பார்க்கிறோம், வறுமை கோட்டுக்கு கீழே மனிதர்களில் 3 ரகமாக வாழுகிறார்கள். அல்லாவுக்கு இஸ்லாமிய பெண்களிலே அல்லாவுக்கு பயப்படக்கூடியவங்க 3 ரகமாக இருக்கிறாங்க. முதல் ரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர், அடுத்தவரை சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவர்கள், அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். நீங்கள் வேணால் ஆய்வு செஞ்சு பாருங்க. குடும்பத்தில் கஷ்டம் இருக்கும், குடும்பத்தில் வாழ்வாதாரத்தில் சிரமம் இருக்கும், பொருளாதாரத்தில் சிரமம் இருக்கும், சாப்பாட்டுக்கு சிரமம் இருக்கும், குடும்பம் நடத்தவே கஷ்டம் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் பஞ்சம் இருக்கும். அல்லாஹுவை பயப்படக்கூடிய விஷயத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் பஞ்சம் இருக்காது. கஷ்டம் இருக்கிற இடத்துல அல்லாஹுவின் மீது அதிக பயம் இருக்கும். அப்போ இன்றைக்கு பெண்களில் 3 ரகம். அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்கள், வறுமை கோட்டு கீழ் இருக்கக்கூடியவர்கள். 2வது, பெண்களிலே ஓரளவுக்கு மிடில் ஃபேமிலி, ஒரு நல்ல நடுநிலையான குடும்பம், சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லை, குடும்பம் நடத்த கஷ்டம் இல்லை, வாழ்வாதாரத்துக்கு கஷ்டம் இல்லை, ஏதோ வர்றதை வச்சு சாப்பிட்றோம், நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட பெண்களிடத்தில் அல்லாஹுடைய பயம் என்பது அப்பப்போ சும்மா மலை சாரல் போன்று வந்து போய்கிட்டு இருக்கோம். 3வதாக, ஆஸ்தியும் அந்தஸ்தும் அதிகாரமும் பணமும் எல்லாம் கொட்டி கிடக்கிற இடத்துல அந்த குடும்பத்தில் போய் பாருங்களேன், அல்லாஹ்னா என்னன்னு தெரியாது, ரசூல்னா என்னன்னு தெரியாது, ஷரியத்து தீர்னா என்னன்னு தெரியாது. நாம கவனிக்க வேண்டிய செய்தி, பெண்களிடத்துல இருக்க வேண்டிய நன்மையான காரியங்கள் என்ன என்பதை ஒரு பெண் பணமுள்ளவளாக இருந்தாலும் சரி, பொருளாதார முடிவுகளாக இருந்தாலும் சரி, அங்கு அவர்களுக்கு அந்த சிந்தனையே வேலை செய்யாது. எந்த இடத்துல வறுமை இருக்குதோ அங்குதான் அல்லாஹுடைய எண்ணமும், அல்லாஹ்வுக்கு உண்டான தவக்கலும், அல்லாஹ்வுக்கு உண்டான பயம் அதிகமாக இருக்கும். எனவே நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழுவோம் என்பதை நமக்கு தான் தெரியும். ஆனால் நாம் அல்லாஹ் மீது பயப்படக்கூடிய பெண்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ளணும். அல்லாஹ் நம்ம எப்போதும் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான், நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான், அல்லாஹ் நம்ம நாளை மறுமுறை கேள்வி கேட்கக்கூடியதான் இருக்கிறார் என்று ஒரு பெண் குடும்பத்தில் நினைப்பாதையானால் அந்த பெண்ணிடத்திலிருந்து நறுமணங்கள் வீச ஆரம்பிக்கும், நல்ல அமல்கள் பூக்க ஆரம்பிக்கும். அந்த பெண் தன் கணவனை தொழுக சொல்லுவாள், தன் பிள்ளைகளை தொழுக சொல்லுவாள், தன் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களை நன்மை செய்ய சொல்லுவாள். ஒரு பெண்ணிடத்தில் அந்த சிந்தனை வந்தால்தான் ஒரு குடும்பத்தையே நன்மையில வழிநடத்த முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அன்னை ஹதீஜா கணவனை எழுந்தாலும் கூட அவர்கள் மறுவாழ்க்கைக்கு தேர்ந்தெடுத்தது பெருமானாரை. காரணம், பெருமானாருக்கு இந்த நீதம். பெண்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய பெண்கள் நன்மையான விஷயத்த சிந்திப்பதே கிடையாது. இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட லைக் வாங்கலாம், இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட டான்ஸ் ஆடி நல்ல ஒரு கமெண்ட்ஸை பெறலாம், இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட நம்முடைய வீடியோ எத்தனை லட்சம் பேரை பார்க்க வைக்கலாம் என்ற தவறான சிந்தனைகள் தான் இன்றைய பெண்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். வெளிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெண்களிடத்தில் இருக்க வேண்டிய நன்மையான காரியம் என்ன என்பதற்கு இந்த வரலாறு ஒத்து போகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறார்கள். ஃபாத்திமா நாயகி வந்தார்கள். யார் ரசூலல்லாஹ், நீங்கள் போர்க்களத்தில் அடிமைகளை பிடித்து வருகிறீர்கள், அதில் ஒரு அடிமையை எங்கள் வீட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அந்த அடிமையை துணி துவைக்கவும் வீட்டில் உள்ள வேலைகளை செய்யவும் அந்த அடிமையை பயன்படுத்திக்குவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது தவறு ஃபாத்திமா, அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது, நீ வேணா உன் எண்ணத்தை மாற்றிக்கோ. ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க, என்ன வாப்பா, ஒரு மகளாக கேட்குறேன், ஒரு மகளுக்கு கூட இந்த உதவி நீங்கள் செய்ய மாட்டீங்களா? இப்போ தந்தை சொன்னார்கள், உனக்கு வேண்டுமானால் வேறொரு வழியை சொல்கிறேன் அப்படின்னா. என்ன வழி? பெண்களிடத்தில் இருக்க வேண்டிய நன்மையான காரியங்களை ஒன்று தெரியுமா? திக்ரு, அல்லாஹுவை நினைப்பது. குடும்பத்தில் எவ்வளோ வேலைகள் நமக்கு சிரமமாக இருக்கும், எல்லா வேலையும் நமக்கு இலகுவாகணும்னா எல்லா நிலையிலும் நம்ம அல்லாஹை திக்ரு செய்யக்கூடியவங்களா இருக்கணும். ஒரு துணி துவைக்கும் போது, ஒரு சாமான் தட்டு கழுவும் போது, ஒரு சமையல் செய்யும் பொழுது, குடும்பத்தில் நாம் எந்த நேரமும் சுய தேவைகள் போக, நம்மளுடைய இல்லற வாழ்க்கை போக, மற்ற அனைத்து நிலைகளிலும் ஒரு பெண் அல்லாஹுவை அல்லாஹ் 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 நினைத்து கொண்டே ஒரு பெண் குடும்பத்தை வழி நடத்தினார் என்று சொன்னார், அந்த குடும்பத்தில் வேலைகள் இலகுவாக்கப்படும். பெருமானார் சொன்னார்கள், யா ஃபாத்திமா, நான் உனக்கு 3 விஷயத்தை கற்றுத்தரேன், அதை உன் வாழ்நாளில் மறக்காத. உன் வீட்டு வேலைகள் உனக்கு லேசாக்கப்படும், உன்னுடைய காரியங்கள் இலகுவாக்கப்படும். சொன்னாங்க பெருமானார், சுப்ஹானல்லாஹ் 33 முறை ஓது, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை ஓது, அல்லாஹு அக்பர் 34 முறை ஓது. இதை நீ ஓதி ஓதி உன் வேலைகளை செய்யி, உன் வேலைகள் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல நவீனங்கள் வந்துருச்சு. ஒரு துணிமணி துவைக்க வாஷிங் மிஷின், ஒரு மாவு அரைக்க கிரைண்டரு. இது தவறு கிடையாது, காலத்துக்கு தகுந்த போல நம்மளுடைய கருவி இருக்கிறது ஏற்கத்தக்கமான விஷயம் தான். ஆனால் எல்லா சாதகங்களும்
எல்லா நவீனங்களும் எல்லா கருவிலும் வீட்டில் இருந்து இன்றைய இஸ்லாமிய பெண்களுக்கு நேரத்துக்கு தொழுவ முடியல, நேரத்துக்கு குரான் எடுத்து ஓத முடியல. ஒரு துணிமணியை மிஷினில் போடும்போது கூட அல்லாஹ் வாயை திறந்து திக்ர் செய்யறதில்லை. ஆனால் அன்னைக்கு ஃபாத்திமா நாயகி வாழ்ந்த காலத்தில் எந்த மிஷினும் கிடையாது, ஒரு கொசுவத்தை லிக்விட் மிஷின் கூட கிடையாது. அப்படிப்பட்ட காலத்துல பெருமானார் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லித்தராங்க, சுபஹான் அல்லாஹ் சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, அல்லாஹ் அக்பர் சொல்லு. இதை நீ சொல்லிக்கிட்டும் வேலையை செய்ய அல்லாஹ் வேலையில பரக்கத்து தருவான்னு சொல்லி ஃபாத்திமா நாயகிக்கு அன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அற்புத வழிகாட்டுதலை சொல்லித்தராங்கன்னா, பெண்களிடத்தில் இருக்க வேண்டிய நன்மையான காரியங்கள்ல ஒன்று அல்லாஹுவை நம்புறது, ரெண்டாவது அல்லாஹுவை தொடர்ந்து திக்ரு, அல்லாஹுவை நினைத்து கொண்டிருப்பது. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், பெண்களிடத்திலே அல்லாஹு தாலா விரும்பக்கூடிய என்ன தெரியுமா, அவர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹுடைய ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும், ஷரியத்துக்கு உட்பட்டு அவர்கள் வாழ வேண்டும். ஒரு பெண் இதையெல்லாம் தொடர்ந்து செஞ்சான்னா அந்த பெண் குடிசையில வாழ்ந்தா கூட அல்லாஹ்வுடைய பொறுப்பு அந்த பெண்ணுக்கு கிடைக்கும். ஒரு சமயம் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவி ஃபாத்திமா நாயகி என்ன செய்யறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, பாப்பா உங்க மருமகனார் என்கிட்ட அப்பப்போ கோச்சிக்கிறாரு, அவங்க கூட என்னால் வாழ முடியல. நல்லா கவனிங்க, சொல்றது யாரு, அலி ரலியல்லாஹுடைய குடும்பத்தினுடைய மனைவி. ஒரு முன்மாதிரியா இருக்க வேண்டியவங்க ஃபாத்திமா நாயகி அலி ரலியல்லாஹு. அவங்க வாழ்க்கையிலே சண்டை வந்துச்சு. ஃபாத்திமா நாயகி தந்தைகிட்ட முறையிடுறாங்க. அப்போ ஃபாத்திமா நாயகி தந்தைகிட்ட முறையிட வீட்டை விட்டு வெளியே வரும்போது அலி ரலியல்லாஹு கவனிச்சுட்டு பின்னாடியே வர்றாங்க. தான் மனைவி எங்கே போறாங்க தெரியும், அத்தா வீட்டுக்கு தான் போவாங்க. வாசல்ல அலி ரலியல்லாஹு நின்றுக்கிட்டு தன்னுடைய மனைவி என்னதான் சொல்றாங்கன்னு சொல்லி காது கொடுத்து கேட்குறாங்க. மனைவி ஒவ்வொன்றா அடுக்கிறாங்க. அப்படி இப்படி செய்கிறாரு, அப்படி செய்கிறாரு, என்னால் இருக்க முடியல, அவ்வளோ கஷ்டப்படுத்துறாரு. என்ன அலி ரலியல்லாஹு பற்றி ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க. ஒரு தந்தையா நபிகள் நாயகி சொன்னாங்க, ஃபாத்திமா உன் கணவர் உனக்கு என்ன சிரமங்களை தந்தாலும், உன் கணவர் உனக்கு என்ன துன்பங்களை தந்தாலும் அதை அத்தனை நீ சகிச்சுக்கிட்டு தான் வாழணும், அது அத்தனைக்கும் நீ கட்டுப்பட்டு தான் வாழணும், அது அத்தனைக்கு நீ பொறுமையாக இருந்து தான் போகணும். அப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா, உன் மனைவி உன் கணவனை பற்றி சொல்லக்கூடிய நீ தன்னை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி உன் கணவன் இப்படி ஒளிஞ்சிருந்து கேட்பாரா அப்படின்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் உண்மையை சொல்லிட்டாங்க. நீ வரும்போதே உனக்கு பின்னாடியே உன் கணவர் வந்துட்டார் பார், கதவுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு நீ என்ன சொல்கிற என்கிட்டன்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். நீ சொல்லும்போது ஏதாவது அவர் தடுத்தாரா, வாய் மூடி கேட்டார். இப்படிப்பட்ட கணவரை நீ பெற்றதுக்கு நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்னு சொல்லி அன்னை ஃபாத்திமாவுக்கு பெருமானார் உபதேசங்கள் செய்தார்கள். இந்த விஷயத்துல ஒரு பெண்ணிட்ட இருக்க வேண்டிய தன்மை சகிப்பு தன்மை, நன்மையான காரியங்கள் என்ன இருக்கணும் அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தா, ஒரு பெண்ணுக்கிட்ட விட்டு கொடுக்குற மனப்பான்மை சகிப்பு தன்மை இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் என்றைக்குமே கலையாது. இன்றைக்கு இந்த சமூகத்துல எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு இந்த சமூகத்துல சிதஞ்சி சிதவுகளுக்கு ஆளாயிருக்கு. எத்தனையோ கூட்டு குடும்பங்கள் இன்னைக்கு சின்ன பின்னமா போயிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, பெரியவர்கள்ட்ட இருந்தும் சரி சிறியவர்கிட்ட இருந்தும் சரி சகிப்பு தன்மை என்பது கொஞ்சம் கூடமே கிடையாது. இப்போ ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ்ட்ட முறையிட வரும்போது அன்னைக்கு அலி ரலியல்லாஹு ஒப்பந்தம் எடுத்தாங்க, இனிமேல் என் மனைவியை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், என் மனைவிக்கு நான் துன்பம் கொடுக்க மாட்டேன், என் மனைவியை நான் காயப்படுத்த மாட்டேன், என் மனைவி கண்கள்லேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் நான் வர வைக்க காரணமாக இருக்க மாட்டேன்னு சொல்லி அன்னை ஃபாத்திமா நாயகியுடைய கணவர் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஒப்பந்தமே செய்தாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும், கணவனை பற்றி முறையிட வரும் பொழுது ஒரு கணவன் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். உனக்கு என்ன அவ்வளோ திமிரா, உன்னை அப்படிலாம் பார்த்துட்டு இப்படிலாம் பார்த்துட்டு என்னை பற்றியே சொல்கிறேன்னு கேட்கலாம். ஆனால் எதுவுமே வாயை திறக்காம ஒரு கணவனையே ஒப்பந்தம் வாங்க வச்ச நபிகள் நாயகம் சொல்ல வருவது என்ன, குடும்பங்களில் பெண்களிடத்தில் ஆண்கள் அப்படி இப்படி இருந்தாலும் பெண்களிடத்திலே சகிப்புத்தன்மை விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டும் என்று பெருமானார் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். இன்றைக்கு அந்த கூட்டு குடும்பங்கள் சிலருக்கு பெரிய காரணம் இத்தாஅத்து, கட்டுப்படுதல், ஒருவருக்கு வழிபடுதல், ஒருவருக்கு ஒரு சொல்ல ஏற்று நடத்துதல். ஏன்னா இன்றைக்கு எத்தனை இஸ்லாமிய குடும்பங்கள்ல இன்னைக்கு எல்லாம் மோசமான நிலையில போயிட்டு இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பாங்க, பெண்களிடத்துல அந்த சகிப்பு தன்மை வந்துருச்சுன்னா குடும்பங்கள்ல சந்தோஷம் சமுத்திரம் போல பொங்கலும்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பாங்க, ஒரு குடும்பத்துல ஒரு பெண் சூரியனை போன்று இருக்கணும். சூரியன் எப்படி உலகத்துக்கே வெளிச்சம் தந்து கொண்டிருக்கோ அது போல ஒரு பெண்
குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி இல்லாம நான் குரான் ஓதுவேன், நான் தொழுவேன் அப்படின்னு மாத்திரம் இல்லாம எல்லா நிலையிலையும் தன்னை ஒரு நல்ல மனநிலை கொண்ட பெண்ணாக வாழ பழகிட்டா. எல்லா நிலையிலையும் அது நன்மையா பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணா ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணை அமைஞ்சிட்டாங்கன்னா அந்த குடும்பத்துல சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்லைன்னா. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் ஒரு கணவன் மனைவியாக தனியா வாழ்ந்தாலும் சரி, ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்தாலும் சரி, எத்தனையோ குடும்பங்கள்ல இன்னைக்கு ஹுலாவுக்கும் தலாவுக்கும் காரணமே கணவன் மனைவி கிட்ட இத்தாஅத்து கட்டுப்படுதல், ஒருவருக்கு ஒருவர் பணிந்து செல்லுதல், விட்டு கொடுத்தல் என்ற மனப்பான்மை இல்லாமல் போனாதான். அல்லாஹ் குர்ஆன்ல இதெல்லாம் அடுக்கிறான். ஒரு பெண்ணிட்ட 9 வகையான பண்புகள் இருக்கணும். அதுல ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹுவை நம்புறது, அடுத்து அல்லாஹுவை திக்ரு செய்யறது, அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அல்லாஹுக்கும் கட்டுப்பட்டு நடத்தல் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், பெண்களிடத்தில் இருக்க வேண்டிய நன்மையான காரியங்கள் அடுத்து என்ன தெரியுமா? ஒரு பெண் எப்பொழுதும் உண்மை பேசக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும். எல்லா நிலையிலையும் குலில் ஹக்க வலவுக்கான முர்ரா, நீங்கள் சொல்வது உண்மை கசப்பாக இருந்தாலும் எடுத்து உரைக்கே ஆகும். அதை பாருங்க, உண்மையை சொல்றது ஒரு ரகம், உண்மையை உரைக்க சொல்றது ஒரு ரகம். நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா உண்மை இன்றைக்கு பெண்கள்கிட்ட சொல்லக்கூடிய பண்பை எல்லாம் போயிடும். ஒரு பெண் எப்ப தெரியுமா உண்மை பேசுறா? மக்தபுடைய பருவ காலங்கள்ல கொண்டு போய் சேர்க்கிறோம். ஒரு 5 வயசுல போய் ஒரு பிள்ளைய மக்தபுல சேர்க்கிறோம். அந்த புள்ள ஒரு 10-12 வயசு வரைக்கும் மக்தபுல ஓதுது. அந்த மக்தபு பருவ காலம் வரைக்கும் தான் அந்த புள்ள உண்மையே பேசுது. அம்மா அஜத் இன்னைக்கு அடிச்சாங்க, அம்மா ஒஸ்தாபி இன்னைக்கு என்ன இப்படி சொன்னாங்க. அந்த புள்ள மக்தபுடைய தொடர்பை விட்டு துண்டிக்கப்பட்டதுக்கு பின்னாடி ஒரு காலேஜ்லேயோ அல்லது ஒரு குடும்ப வாழ்க்கையிலையோ அது கால் எடுத்து வைக்கும்போது அது நாவுல உண்மை என்பதே கிடையாது. இது இன்னைக்கு நிதர்சனமா நடக்கிற யதார்த்தம். இதுதான் உண்மை. அல்லாஹ் சொல்றான், பெண்களிடத்தில் இருக்க வேண்டிய உண்மையான இயற்கையான நன்மையான குணங்கள்ல ஒன்று அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடியது எப்போதும் உண்மை பேசக்கூடிய பெண்களா உருவாகும். மன்னர் ஹாரூன் ரஷீத், இவருடைய மகனார் மாமூன் ரஷீத், இவர்கள் ஒரு அரசு சபையில இருக்கும் பொழுது அந்த அரசு சபையில அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க, பெண்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ இந்த மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய மகனார் மாமூன் ரஷீது ஒரு 7 விதமான கேள்விகளை கேட்கிறாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா, அந்த 7 விதமான கேள்விகள்ல ஃபர்ஸ்ட் அந்த அரசர் சொல்றார் அந்த பெண்களை பார்த்து, எந்த பெண் இதுக்கு சரியான பதில் சொல்லுவார்? அவர் சொன்னார், 1 நிமிடம் இன்பம்னா என்ன, 1 நாள் இன்பம்னா என்ன, 3 நாள் இன்பம்னா என்ன, 1 மாதத்தினுடைய இன்பம்னா என்ன, 1 வருடத்தினுடைய இன்பம்னா என்ன, 1 காலத்தின் இன்பம்னா என்ன, சதா எப்போதுமே இன்பம்னா என்ன, இதுக்கு யார் விளக்கம் தருவான்னு சொல்லி பெண்கள் சபையில மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய மகனார் மாமூன் ரஷீது ஒரு கேள்வி எழுப்பினதுக்கு எந்த பெண்களும் பதில் சொல்ல முடியாம திணறினாங்க. இப்படி ஒரு மோசமான கேள்வி கேட்டாரு, எப்படி பதில் சொல்றது? அப்போ ஒரு பெண்ணு மாத்திரம் அழகா எந்திரிச்சு உண்மையை மட்டும் சொல்லல, உண்மையை உறக்க சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? நல்லா கவனிங்க. 1 நிமிஷத்தினுடைய இன்பம், ஒரு உடலும் இன்னொரு உடலும் சேரும் போது 1 நிமிட இன்பம். அடுத்து சொன்னாங்க, 1 நாள் இன்பம் என்பது மதுவை ஒரு நாளைக்கு குடிக்கிறாங்க, 1 நாள் முழுக்க போதையாவே இருப்பாங்க. அடுத்து சொன்னாங்க, 3 நாட்கள் இன்பம் என்பது ஒரு வீட்டை வெள்ளை அடிக்கிறது, ஒரு வீட்டை சுண்ணாம்பு அடிக்கிறது, 3 நாளைக்கு அந்த வீட்டில் பாருங்க அந்த செவுறு பளிச்சுன்னு இருக்கும், அது ஒரு இன்பம். 4வது 1 மாத இன்பம் என்பது ஒருவனுக்கு திருமணம் ஆச்சுன்னா 1 மாசத்துக்கு அவன் நல்ல நிம்மதியா சந்தோஷமா ரொம்ப இன்பமா இருப்பான். அடுத்து சொன்னாங்க, 1 வருடத்தினுடைய இன்பம், ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த ஒரு குழந்தை முதல் வயசு பூர்த்தி ஆகிறதுக்கு அந்த குழந்தைக்கு பின்னாடியே இருப்பாங்க, 1 வருட இன்பம். ஒரு கால இன்பம்னா சகோதரர்களை பிரிஞ்சிருவாங்க, நண்பர்களை பிரிஞ்சிருவாங்க. சமயங்கள் அந்த நண்பர்களையும் சகோதரர்களையும் எப்பயாவது சந்திச்சாங்கன்னா ஒரு காலத்தினுடைய இன்பம். சதா எப்போது இன்பம் என்று சொன்னால் கடைசியா சொன்னாங்க, அல்லாஹுடைய மன்னிப்பை எதிர்பார்க்கக்கூடியவளாகவும் அல்லாஹுவை எப்போதும் நினைக்கக்கூடியவளாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் எப்போதும் சதா இன்பம் என்று அந்த சபையிலே ஒரு பெண்மணி உறக்க சொன்னதாக நம்மால் வரலாற்றிலே பார்க்க முடியுது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலையை அழகாக விவரிப்பார்கள். ஒரு பெண் எப்பேற்பட்ட சபையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட மஜ்லிஸாக இருந்தாலும் நம்மை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பினால் உண்மையை சொல்ல வேண்டும், அதே உண்மை உறக்க சொல்ல வேண்டும். அந்த தாய்மார்களே, அல்லாஹ் அதுதான் குர்ஆன்ல சொல்றான், பெண்கள் ஈமான் கொண்ட பெண்கள்
நன்மையான காரியங்கள்ல என்னென்னா உண்மை பேசக்கூடிய பெண்ணா இருக்கும். ஒரு பெண்ணு அல்லாஹுவை நம்பக்கூடியவளா இருக்கணும், ஒரு பெண்ணு அல்லாஹுவை நினைக்கக்கூடியவளா இருக்கணும், ஒரு பெண்ணு அல்லாஹுடைய ரசூலுக்கும் அல்லாஹுக்கும் கட்டுப்படக்கூடியவளா இருக்கணும். ஒரு பெண்ணு எப்போதுமே அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமா வெறுக்கிற மாதிரி, அல்லாஹ் ரசூல் மறுக்கிற மாதிரி இல்லாம எப்போதும் உண்மை பேசக்கூடிய பெண்ணா இருக்கும். இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள்ல பெண்கள் உண்மையை பேசுறாங்க, கணவர்கிட்ட ஒரு விதமா பேசுறாங்க, மாமனார்ட்ட ஒரு விதமா பேசுறாங்க, பிள்ளைகள்கிட்ட ஒரு விதமா பேசுறாங்க. குடும்பத்துல பெண்கள்கிட்ட அந்த நாவுல சதத்தை, அந்த சிதத்து, அந்த உண்மை இல்லைன்னா குடும்பத்துல ஷைத்தான் ஆதிக்கம் பண்ண ஆரம்பிச்சிருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிமார் கூட வாழ்ந்தாங்க அல்லவா? 11 மனைவிமார்கள்ட்டையும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடு இருக்கும். ஆனா 11 மனைவிமார்களும் உண்மை பேசக்கூடியவனா இருந்தாங்க. இன்னைக்கு ரசூலுல்லாஹ் யார் வீட்டுக்கு போனாங்கன்றது அடுத்த மனைவி மாத்திதான் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு இந்த மனைவி வீட்டு தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க உண்மையா பேசுவாங்க. இன்னைக்கு எத்தனை பெண்கள் பேசுறாங்க? ஒரு பஞ்சாயத்திலேயே ஒரு கணவன் மனைவி சண்டை வந்துட்டா கூட வீட்டுல ஒரு விதமா சண்டை உருவாகும், பஞ்சாயத்துல தலைவருக்கு முன்னாடி வேறு விதமா சண்டை திருப்பப்படும். ஏன்னா அந்த கணவனை பத்தி இன்னும் அவதூறு சொல்றதுக்கு இந்த மனைவி நாவுகள்ல வார்த்தையை மாத்தி மாத்தி பேசுவா. இதைதான் அல்லாஹு தஆலா கண்டிக்கிறான். பெண்ணே, ஒரு தொழுவதோ ஒரு குர்ஆன் ஓதுவது மட்டும் நன்மையான காரியம் இல்லை, அதையெல்லாம் தாண்டி ஒரு பெண் இந்த பட்டியலில் உண்மை பேசக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி காமிக்கிறார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், ஒரு பெண்ணிடத்துல இருக்க வேண்டிய மிக அடுத்து பிரதானமான குணம் அஸ்ஸபுர், பொறுமை இருக்கணும். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரசூல் அதான் சொல்றான். குர்ஆன் தொழுகையை தாண்டி ஒரு பெண் பொறுமையோட எல்லாம் எப்போ வாழ பழகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு பெருநாளுடைய தினத்தன்று சுபுல தன்னுடைய மகன் வீட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனே என்ன செய்யறாங்க, பார்க்குறாங்க, பாத்திமா நாய்க்கு சோகத்தோடு இருக்கிறாங்க, ஹசன் ஹுசைனும் ரொம்ப சோகத்தோடு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன இன்னைக்கு பெருநாள் ரொம்ப சோகமா இருக்கிறீங்க? பாத்திமா நாய்க்கு சொன்னாங்க, உங்க பேர குழந்தைங்க 2 பேருமே பெருநாளுக்கு தொழுகைக்கு போகணும்னு அடம் பிடிக்கிறாங்க, போவே திரும்ப கட்டாயமா நிற்கிறாங்க, அனுப்ப வேண்டியது தானே, நான் எப்படி அனுப்புறது யார சொல்லலா? குடும்பத்துல ரொம்ப வறுமையா இருக்கு, இன்னைக்கு பெருநாள், ஊரே புத்தாடை போட்டுக்கிட்டு வரும், என் பிள்ளைங்க மட்டும் கந்தல் ஆடையை போட்டுக்கிட்டு போகணுமா? அவங்க போகன்னு ஒத்த காலா நிற்கிறாங்க, என்கிட்ட புத்தாடை இல்லைன்னு சொல்லி பாத்திமா நாய்க்கு தன்னுடைய வறுமையை வெளிப்படுத்துறாங்க. பாருங்க, ஒரு உலகத்தினுடைய சர்வதேச தலைவருடைய குடும்பத்துல கூட ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு பெருநாளுக்கு உடுத்திக்க புது துணி இல்லை. எவ்வளவு பெரிய வறுமையில வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் கலங்கி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், என் மகள் ஃபாத்திமா நாயினுடைய குடும்பத்திற்கு பரக்கத் செய்வாயாக. உடனே அல்லாஹ் தஆலா ஜிப்ராயில்ட்ட 2 துணியை கொடுத்து அனுப்பிச்சான். ஒரு துணி பச்சை துணி, இன்னொரு துணி சிகப்பு துணி. அந்த பச்சை துணியை சிகப்பு துணியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கையில வச்சிருக்கும் போது பச்சை துணியை ஓடி வந்து ஹசன் ரலியல்லாஹு எடுத்துக்கிட்டாங்க, சிகப்பு துணியை ஓடி வந்து ஹுசைன் ரலியல்லாஹு எடுத்துக்கிட்டாங்க. 2 பேரும் உடுத்திக்கிட்டாங்க, சந்தோஷமா போட்டுன்னு தொழுகி போயிட்டாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபாத்திமா நாய்க்கு அழுத்துட்டு இருந்தாங்க துணி இல்லையான்ட்டு. துணி வந்த பிறகு ஃபாத்திமா நாய்க்கு சந்தோஷம் ஆயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் கவலை ஆயிட்டாங்க. ஃபாத்திமா நாய் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்க ஏன் இப்ப அழுகுறீங்க? இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல மகளாரே, உன்னுடைய 2 மகன்கள்ல ஹசன் ரலியல்லாஹு பச்சை துணியை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, வருங்காலத்தில் அவர் விஷம் கொடுத்து ஷஹீதாக்கப்படுவார். உன்னுடைய 2வது மகனார் ஹுசைன் ரலியல்லாஹு சிகப்பு துணியை தேர்ந்தெடுத்திருக்கிறார், வருங்காலத்தில் அவர் ரத்தம் சிந்தி ஷஹீதாக்கப்படுவார். நான் அதை நினைச்சு இப்ப அழுகுறேன்னு சொல்லி பாத்திமா நாயகி கிட்ட தன் குழந்தைகளை பற்றி எதிர்காலத்தினுடைய ஷஹீத யார்கிட்டையாவது போய் ஒரு தாய் கிட்ட, உங்க பிள்ளைங்க வருங்காலத்துல இப்படிதான் போத்தா போகணும்னு சொன்னா எந்த தாய் தான் பொறுமையா இருப்பாங்க? கேட்டு சொல்லுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லும் போது அன்னை ஃபாத்திமா நாயகி உள்ள எவ்வளவு துடிச்சிருக்கும், எவ்வளவு வலிச்சிருக்கும். அந்த நிலையிலும் கூட ஃபாத்திமா நாயகி தந்த பிள்ளைகளை அழகான முறையில் வளர்த்துட்டு வந்தாங்களே. அப்ப நாம கவனிக்க வேண்டிய செய்தி, பெருமானாருடைய குடும்பத்திலிருந்து நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு. ஒரு பெண்ணுகிட்ட வெறும் குர்ஆன் தொழுகை மாத்திரம் இல்லாம இப்ப சொன்ன இந்த பண்புகள்ல ஒரு பெண்ணு கண்டிப்பா தன்னை உருவாக்கிக்கணும். அல்லாஹ்வை நம்பக்கூடிய பெண்ணா இருக்கணும், அல்லாஹுடைய ரசூலுக்கு மாற்றம் செய்யக்கூடாது, அல்லாஹு எப்போதுமே நினைக்கக்கூடிய பெண்ணா இருக்கணும், அல்லாஹின் மீது அல்லாஹ் ரசூல் மீது கட்டுப்படக்கூடிய பெண்ணா இருக்கணும். அதே நேரத்துல எல்லா நிலையிலையும் பொறுமையை கையாளக்கூடிய பெண்ணாகவும் உண்மையை பேசக்கூடிய பெண்ணாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பெண்ணுகிட்ட இருந்தா தான் இதுதான் நன்மையான காரியம். நாம ஒரு ஹிஜாபுக்குள்ள வந்துடுறதுனாலையோ அல்லது ஒரு தொழுகையை தொழுகிறதுனாலையோ அது ஒரு குர்ஆன் ஓதுறதுனாலையோ இது நம்முடைய நல்ல அமல் தான். இது மாத்திரமல்ல, இதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணுகிட்ட இதெல்லாம் இருக்கணும். இன்னைக்கு தேதிக்கு எந்த பெண்கள்கிட்ட இது போன்று இருக்கு? அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஒரு பெண்ணிடத்து இருக்க வேண்டிய நன்மையான காரியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண் எப்போதும் நோன்பு நோக்கக்கூடிய பெண்ணாக இருக்கணும்.
எப்போதும் அல்லாஹ் ரசூல் சொல்லித்தந்த அந்த வழிமுறை பிரகாரம் ஒரு பெண் நோன்பு நோக்கக்கூடிய பெண்ணா இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தை ஹசன் அலி, அவர்களுடைய பேரர் ஹசனுல் அன்வர். ஹசனுடைய பேரர் ஹசனுல் அன்வர் என்று சொல்லக்கூடிய அவருக்கு ஹிஜ்ரி 145ஆம் ஆண்டு மக்காவில் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தையுடைய தந்தையார் ஹசன் அன்வர், அந்த பெண் குழந்தையோட தாயார் ஜைனப் அலி, ஜைனப் ரஹமத்துல்லா. இந்த ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, அந்த பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்து அந்த பெண் குழந்தை ஒரு நடக்கிற பருவத்துல வரும்போது ஹசன் அன்வருடைய ஹசன் அல்லாவுடைய பேரர் ஹசன் அன்வர்னு செய்யறாரு, மதினா ரவுதாவுல தன்னுடைய பெண் பிள்ளை என்ன செய்யறாரு, கூட்டிட்டு போய் ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாருக்கு முன்னாடி, யா ரசூலுல்லாஹ், நாங்கள் உங்க குடும்பத்தை சேர்ந்தது, உங்க ஹசனுடைய பேர், ஹசன் உங்களுடைய பேர், அந்த பேர குழந்தையுடைய பேர் ஹசன் அன்வருடைய பேர், என்னுடைய மகள் தான் இவள், இவளுக்கு பெயர் நஃபீசா, எனவே இந்த மகளை நீங்க என்ன செய்யணும், பொருந்திக்கணும் அப்படின்னு துஆ செஞ்சுட்டு வந்துடுறாரு. அன்றைய இரவு கனவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றி சொல்றாங்க ஹசன் அன்வர்ட்ட, உன் மகளை நானும் பொருந்தி கொண்ட, உன் மகளை அல்லாஹும் பொருந்திக்கிட்டான். அப்ப அந்த பெண்ணு மக்தபுடைய காலங்கள்ல போக துவங்கினாங்க. 8 வயசுல குர்ஆனை மனப்பாடம் பண்றாங்க. பருவ வயது அடையும் பொழுது ஒரு மார்க்க சட்டங்களை அவங்க கரைச்சி குடிக்கிறாங்க. மதீனாவிலேயே ஒரு பெரிய மார்க்க மேதையா உருவாகுறாங்க. ஹதீஸ் கலையில, தஃப்சீர் கலைகள்ல, மார்க்கத்தினுடைய சட்டங்கள்ல தேர்ச்சி பெற்று முதன்மை பெண்ணா, முதன்மை முபல்லிகாவா மதீனாவுல உருவாகுறாங்க. ஒரு கட்டத்துல அவங்கள திருமணம் பண்றதுக்கு எத்தனையோ பெரும் பணக்காரங்க போட்டு நின்றாங்க. ஹசன் அன்வர் கல்யாணம் பண்ணி கொடுக்கல. யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு பேரர் ஹுசைன் ரலியல்லாஹ், அவருடைய பேரர் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹியுடைய மகனார் முஅத்து என்று சொல்லக்கூடிய அவருக்கு என்ன செய்யறாரு, ஹசன் அன்வர் தன்னுடைய மகளை திருமணம் முடிச்சு கொடுக்கிறார். ஏறக்குறைய ஒரு வகையில உள்ளுக்குள்ள சொந்ததான். 2 பேரும் கல்யாணம் முடிச்சு அன்னை நஃபீசா அவர்கள் 2 குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு பின்னாடி குடும்பம் சொல்லி குடும்பத்துக்குள்ளேயே அடக்கிக்கல, குடும்பத்தையும் கவனிக்கிறாங்க, பிள்ளைகளையும் கவனிக்கிறாங்க, சமூகத்துல தான் கற்ற இல்ம உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. எப்போதுமே தன்னை நன்மையில ஈடுபடுத்திக்கக்கூடிய பெண்ணா இருந்தாங்க. ஒரு கட்டத்துல பெரிய இமாம்கள், இமாம் ஷாஃபி, பெரிய இமாம்கள்லாம் நஃபீசா அவங்களுடைய வகுப்பர்ல உட்கார்ந்து பாடங்களை கேட்பாங்க, ஹதீஸுடைய விளக்கங்களை கேட்பாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பெரிய இமாம், 4 மதகுல அவங்க ஒரு இமாம். அவங்க என்ன செய்வாங்க, நஃபீசா ரஹ்மத்துல்லாஹியுடைய வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்பி விடுவாங்களாம். இமாம் ஷாஃபிக்கு உடம்பு சரியில்லை, நீ போய் அவங்கள்ட்ட துவா செய்ய சொல்லு. போய் ஒரு ஆள் துவா செய்ய சொல்லுவார். வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இமாம் ஷாஃபிக்கு உடம்பு சரியாயிடும். அவங்க அந்த துவா செஞ்சாங்கன்னா இங்க உடம்பு அல்லாஹ் ஷிஃபா கொடுத்துருவான். இப்படி ஒரு தொடர்பு இமாம் ஷாஃபிக்கு நஃபீசா அவர்களுக்கு இருந்தது. இறுதி கட்டத்துல நஃபீசா அம்மா என்ன செய்யறாங்க, ஷாஃபி இமாம் அந்த பணியாளர் மீண்டும் அனுப்புறாங்க. இமாம் ஷாஃபிக்கு உடல்நிலை சரியில்லை, சக்கராத்து எடுத்துக்கிச்சு, போய் மறுபடியும் கேட்க துவா செய்யுங்க சொல்றதுக்காண்டி அவர் சொல்லிட்டு திரும்ப வர்றாரு. வர்றதுக்குள்ள இமாம் ஷாஃபி மௌத்தாயிடுறாங்க. என்ன சொல்லி மௌத்தா போறாங்க, என்னுடைய ஜனாசா பள்ளி வாசல்ல வச்சு தொழுகக்கூடாது, நஃபீசா ரஹ்மத்துல்லாஹுடைய வீட்டு வாசல்ல வச்சுதான் ஜனாசா தொழுகை நடத்தணும் அப்படின்னா. அதே போல இமாம் ஷாஃபி ஜனாசா கொண்டு போய் நஃபீசாவுடைய வீட்டு வாசல்ல வச்சு ஜனாசா தொழு வைக்கும் போது நஃபீசா ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காமிக்கிறாங்க, இமாம் ஷாஃபி ஒரு சிறந்த மார்க்க மேதை. ஒரு பெண்ணு சொல்றாங்க, கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு காலகட்டத்தில் நடக்குமா? ஒரு பெண்ணு துணிச்சலா இப்படி பேச முடியுமா? ஒரு ஆண் ஜனாசாவுக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க, இமாம் ஷாஃபி சிறந்த மார்க்க மேதை, அவர் ஒது செஞ்சா அழகா ஒது செய்வார், யா அல்லாஹ் இவரடி பொருந்தி கொள் சொல்லி தன் வீட்டு வாசல்ல இமாம் ஷாஃபிக்கு ஜனாதா தொழுகை நடக்குது. அதுல ஓரமா அன்னை நஃபீசாவுக்கு அந்த ஜனாதா தொழுகையில கலந்துக்கிறாங்க. இப்படி அன்னை நஃபீசா அவங்க காலங்காலமா கடந்து ஏறக்குறைய ஹிஜ்ரி 208 தன்னுடைய தாத்தா, கொள்ளு தாத்தா எப்படி 63வது வயசுல ரசூலுல்லாஹ் மௌத்தா போனாங்க, அதே 63வது வயசுல அன்னை நஃபீசா அவங்க மௌத்தா போறாங்க. குடும்பத்தெல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. ஏறக்குறைய அவங்க ஒரு நோன்பாளியா இருக்கிறாங்க. நான் சொல்ல வந்த செய்தியை, ஒரு பெண் வெறும் தொழுக குர்ஆன் இல்லாம எல்லா நன்மையும் எடுத்து தலையில போட்டுக்கணும். வெறுமனே 2 அமலை மட்டும் செஞ்சு முசல்லா மடிக்கிறது கிடையாது. ஒரு நோன்பாளியா சக்கராத்துல இருக்கிறாங்க. சொந்தக்காரங்களாம் சொன்னாங்க, நீங்க நோன்பை விட்டுருங்கல்ல. மருத்துவர்கள் சொல்றாங்க, நோன்பை விட்டுருங்க, உடம்பு ரொம்ப வேகாரத்தா இருக்கு. அவங்க சொன்னாங்க, இதுக்காண்டி நான் அல்லாட்ட 30 வருஷம் தவம் இருங்க அப்படின்னா.
நான் நோன்பிலேயே என் உயிர் போகணும்னு சொல்லி அல்லாட்ட 30 வருஷம் நான் துவா கேட்டேன். அல்லாஹ் இப்பதான் அந்த துவா கபூல் ஆக்கியிருக்கிறான். ஒருபோதும் நான் தண்ணீர் குடிக்க மாட்டேன்னு சொல்லி நோன்பு நிலையிலே அவங்க ரூஹ விட்டாங்க. எப்படி விட்டாங்க? வல்லாஹு யதுஇல தாருஸ்ஸலாம், குர்ஆன் ஒரு ஆயத்தை ஓதி அந்த ரூஹ விடுறாங்க. அல்லாஹ்வுடைய அழைப்பு எனக்கு வந்துருச்சு. இப்படி எல்லாம் பெண்கள் இந்த சமூகத்துல நமக்கு மத்தியில் அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வும் சொல்லக்கூடிய செய்திகள்ல ஒரு பெண் அல்லாஹ்வை நம்பணும், ஒரு பெண் அல்லாஹ்வை திக்ர் செய்யணும், ஒரு பெண் அல்லாஹ் ரசூலுக்கும் கட்டுப்படணும், ஒரு பெண் எப்போதும் உண்மையை பேசணும், ஒரு பெண் எப்போதும் பொறுமையாளியா இருக்கணும், ஒரு பெண் எப்போதும் சகிப்புத்தன்மை உடையவராக இருக்கணும், ஒரு பெண் எப்போதும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நோன்பு நோக்கக்கூடிய பெண்ணா இருக்கணும். அந்த வரிசையில் அல்லாஹ் கடைசியா சொல்லி முடிப்பான், ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய நன்மையான காரியங்கள் அடுத்து என்ன தெரியுமா? ஒரு பெண் எப்போதும் அல்லாஹுவை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா பெருமானுடைய மனைவி பெருமானா ஃபஜ்ர் தொழுகைக்கு போறாங்க. போகும்போது ஜுவைரியா வந்து ஃபஜ்ர் தொழுதுட்டு முஸல்லால உட்கார்ந்து பார்த்துட்டு போனோம். போயிட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வர்றாங்க. ரசூலுடைய மனைவி அதே இடத்துல உட்காந்துருக்காங்க. என்ன நீ இன்னும் தொழுது முடிக்கலான்னு கேட்டாங்க. இல்லை, நான் திக்ர் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏன் இவ்வளோ திக்ரு செய்கிற? நான் உனக்கு ஒரு திக்ரு சொல்லித்தரேன், அதை செய்யன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹான் அலிமன்ற இந்த திக்ரை சொல்லி கொடுத்தாங்க. இது மாதிரி எத்தனை திக்ருகளை சொன்னால் அல்லாஹ் உனக்கு ஒரு நாள் முழுக்க செஞ்ச நன்மையை கொடுப்பான்னு சொல்லி என்னுடைய மனைவிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? திக்ருடைய வார்த்தைகளை கற்றுத்தந்தாங்க. அப்போ இந்த 9 வகையான தன்மைகள் ஒரு பெண்ணிட்ட இருந்தா இவையெல்லாம் இருக்க வேண்டிய நன்மையான காரியங்கள் என்ன என்ற கேள்விக்கு அல்லாஹ் ரசூலும் சொல்லி காட்டக்கூடிய அழகிய பட்டியல்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இது போன்ற நன்மையான காரியங்கள்ல ஒரு பெண் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாங்கன்னா அல்லாஹு தாலா அந்த பெண்ணுக்கு இன்மை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் சிறப்பானதாக ஆக்கி வைப்பான். இன்னைக்கு நிலைமைப்படு மோசமா இருக்கு. வாட்ஸ்அப்பு திறந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கு போனாலும் சரி, யூடியூப்பை திறந்தாலும் சரி, எத்தனையோ இஸ்லாமிய குடும்ப பெண்கள் நடனம் ஆடுறாங்க, ஆன்லைன் வியாபாரம் பண்ணுறாங்க. அதில் புடவைகளை விற்கிறதுக்காக வேண்டி நடனம் ஆடி புடவைகளை விற்கிறாங்க. ஆன்லைனில் விற்கக்கூடிய வளையல் செயின்களை தங்களுடைய அழகை கணவனுக்கு காட்ட வேண்டியது ஆன்லைனில் என்ன செய்கிறாங்க? மற்ற ஆண்கள் பார்க்கும்படி தங்களுடைய அழகை வெளிப்படுத்துகிறாங்க. ஃபேஸ்புக் அக்கௌண்ட்களில் ரீல்ஸ் பண்ணுற பேரில் எத்தனையோ பெண்கள் அரைகுறை ஆடையோட, எத்தனையோ பெண்கள் ஹிஜாபோட, பின்னணியில் சினிமா பாடல்களை போட்டுக்கிட்டு இப்படி காலையிலிருந்து இரவு வரைக்கும் துளி கூட நன்மை இல்லாமல் நாள் முழுக்க தீமை செஞ்சு ஒரு பெண் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டா ஒரு கணம் யோசித்து பாருங்க, கபூரில் அந்த பெண்ணுடைய நிலை எப்படி இருக்கும்? எல்லாம் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் இந்த மஹல்லாவுடைய பெண்களுக்கு அல்லாஹ் ரசூலுடைய நசீஹத்துக்களை, குர்ஆன் ஹதீஸுடைய போதனைகளை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லப்படும். பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. உங்கள் பெண்கள் மஜ்லிஸ்லேயே ஏறக்குறைய ஒரு 20 பேர் கூட தாண்டி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் போன வருடத்தினுடைய ஆரம்ப துவக்கங்களில் 80 பேர் 70 பேர் வந்தீங்க. இன்னைக்கு அந்த நபர்களே குறைஞ்சிட்டாங்க. இதுவே எத்தனையோ இடங்களில் எத்தனையோ பெண்கள் என்ன செய்கிறாங்க? உலக காரியத்திற்காக முதல்ல போய் நிற்கிறாங்க. இது அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு பேசப்படக்கூடிய இடம். எங்கேயாவது கவனிச்சு பாருங்க, பள்ளிவாசலை தாண்டி வேற எங்கேயாவது நன்மை சொல்லப்படுதா? பள்ளிவாசலை தாண்டி எங்கேயாவது மறுமையை பற்றி பேசப்படுதா? இல்லை பள்ளிவாசலை தாண்டி எங்கேயாவது நமக்கு நல்ல போதனை தான் சொல்லப்படுது? பள்ளிவாசல் ஒன்று தான் நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு. அதனால் வந்திருக்கக்கூடியவர்கள் வராத மற்ற சகோதரிகளுக்கும் அண்டை வீட்டார்களுக்கும் ஒரு மாதத்தினுடைய மாதாந்திர பயானுடைய சிறப்பு என்னன்றதை நீங்கள் தாராளமாக போய் எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா இவ்வளோ பெரிய மகளால் நம்ம போய் மாதம் நோட்டீஸ் அடிக்க முடியாது. ஒரு ஏழாண்டு தான் பண்ண முடியும். அதனால் வந்தவங்க வராதவங்களுக்கு அந்த ஒரு ஏழாண்டு பண்ணும் பொழுது உங்கள் பேச்சை கேட்டு ஒரு 4 பேர் வந்தாங்கன்னா, அவங்க திருந்திட்டாங்கன்னா, அவங்க நன்மை செய்கிற காலங்கள்லாம் அந்த நன்மை உங்களுக்கும் உண்டாகும். இல்லாமல் அல்லாஹு தஆலா இனி வரக்கூடிய மாதங்களில் மாதாந்திர பயானுக்கு பெண்களை அதிகமாக வரக்கூடிய மஹல்லாவாக இந்த மஹல்லாவை அல்லாஹு தஆலா பெண்களுக்கு ஹிதாயத்தை தருவானாக. அல்லாஹு தஆலா இந்த அமலை தொடர்ந்து கியாமத்து நாள் வரைக்கும் இங்கு நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பம் முதல் இறுதி வரை பெண்களிடத்தில் நன்மையான காரியங்கள் என்ன என்ற தலைப்பில் எவையெல்லாம் பேசினோமோ, எந்த விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டோமோ, எந்த விஷயங்கள் எல்லாம் கல்வை திறந்ததோ, சிந்தனையில உதித்ததோ,
அது அத்தனை வாழ்விலே மௌத்து வரைக்கும் கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு உத்தம சிறந்த ஒரு சாலிகான பெண்ணாக அல்லாஹ் நம்மை இந்த உலகில் வாழ வைப்பானாக. சஹாபிகளை போன்று, அவுலியாக்களை போன்று, சீதேவிகளை போன்று அல்லாஹ் நம்மை உருவாக்குவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய பெண்களாக, அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய பெண்களாக, அல்லாஹ் ரசூல் அவருடைய குடும்பத்தார்கள் காட்டுகின்ற வழிமுறையில் நடந்து போகக்கூடிய பெண்களாக அல்லாஹ் நம்மை மாற்றுவானாக, உருவாக்குவானாக. இந்த மஹல்லாவில் உள்ள எல்லா யுவதி பெண்களுக்கும் அல்லாஹு தாலா தீனுடைய ஹிதாயத்தை தருவானாக, நேர்மையை தருவானாக, பிற ஆண்களை பார்ப்பதை விட்டும் பயபக்தியை தருவானாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த தக்வா என்ற இறை அச்சத்தை தருவானா என்று நல்ல துவாவோடு என் வார்த்தையை நான் நிறைவு செய்கிறேன். ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.